நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மலையாள சினிமா பார்க்க ஆரம்பிச்சது ஆஃப்டர் பிரேமம் தான் நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி பல பேர் அத பார்த்துட்டு இருந்தாலும், ஒரு மாஸான ஒரு ஆடியன்ஸ் வந்து போய் பார்க்க ஆரம்பிச்சது பிரேமம் படத்துக்கு அப்புறமா தான். அந்த பிரேமம் படத்தில அ அ நிவின் பாலியோட காலேஜ் என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு டைட்டில் கார்டு போடுவாங்க. அந்த இயர போடுவாங்க. எந்த இயர்ல வந்து இது நடக்க போகுது அப்படிங்கிறத போட்டு த இயர் வென் ராஜமாணிக்கம் மூவி வாஸ் ரிலீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அங்கேருந்தே எனக்கு இந்த ராஜமாணிக்கம் படத்துக்கு பின்னாடி அப்படி என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கேருந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் தான் ராஜமாணிக்கம் படத்தை பார்த்தேன். அப்போ அந்த ராஜமாணிக்கத்தை ஏன் அந்த ஊருக்காரங்க அவ்வளோ கொண்டாடுறாங்க, இந்த ஊரில் ஒரு பாஷா கில்லி அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு கிளாசிக் படம், அதே சமயத்தில் பயங்கர பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம், மக்களால் கொண்டாடப்படுற படமாக அது ஏன் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சது. பக்கா கமர்ஷியல் படம் தான் அது. அண்ட் இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட விஷயம், இந்த படத்தில் ரஞ்சித் பிக் பாஸ் ரஞ்சித் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். சைமன் நாடார் அப்படிங்கிற கேரக்டர் இப்போ வரைக்கும் அந்த ஊரில், நம்ம ஊரில் வந்து அவரை கவுண்டமலை ரஞ்சித்தா தெரியும், ஆனால் அந்த ஊரில் அவரை சைமன் நாடாரா தெரியும். ஏன்னா அங்கே அந்த ஊரில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கும் அந்த படத்தில். ராஜமாணிக்கம் படத்தில் மம்முட்டி நடிச்சிருந்த அந்த கதாபாத்திரம், இப்போ நம்ம ஆவேசம் படத்தில் ஃபகத் ஃபாசில் பண்ணுற கேரக்டர் அதெல்லாம் பார்த்து நம்ம சொல்கிறோம்ல ரங்கேட்டாங்கிறோம்ல. ஸோ அதுக்கு முன்னாடியே ரொம்ப குவைக்கியான ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார் மம்முட்டி. அண்ட் ஃபகத் ஃபாசிலே கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி கேரக்டர் முன்னாடி மம்முட்டி சார் பண்ணிட்டாரு, நான் இப்போ ஆவேசமில் பண்ண கேரக்டர் அப்படின்னா அது ராஜமாணிக்கம் படத்தை தான். அண்டு ராஜமாணிக்கத்தில் இருக்கிற அந்த ட்ரெஸ் கோடு அண்ட் அதில் அவர் பேசுகிற டைலாகு அண்டு அவரோட என்ட்ரியே வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் இருக்கும். அவரோட என்ட்ரி சீனே ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போல முடிஞ்சால் நான் போகிறேன். என்ட்ரி சீனில் ஒரு பெரிய டைலாக்லாம் வந்து பேசுவார். அண்ட் அதுக்காக ஒரு ஸ்லாங்கில் வேறு பேசுவார். மலையாளத்திலே ஒரு ஸ்லாங்கில் பேசுவார் மம்முட்டி. அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த படத்தை தமிழில் கூட டப் பண்ணாங்க. ராஜமாணிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் டப் பண்ணி அது ராஜ் டிவியில் வெளியாச்சுன்னு நினைக்கிறேன். அப்போது சில பேர் இந்த படத்தை பார்த்துருக்கலாம். ஆனால் எனக்கு இந்த படத்தில் மம்முட்டியோட ஆக்டிங் அண்ட் அவரோட மாஸ் அதுவுமே ரொம்ப சூப்பராக பிளெண்ட் ஆகிருக்கும். இது ஒரு ஃபேமிலி கதை தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபேமிலி கதை தான். அப்பாவோட சொத்து, அந்த அப்பாவோட சொத்தை வந்து அவரோட தம்பி தங்கச்சிகளே வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்ப்பாங்க. அவரை வந்து திருத்துறது, அதுக்குள்ளே ஒரு வில்லை வந்து இது நம்பியார் காலத்து கதை, அதுக்குள்ளே ஒரு வில்லை வந்து அவங்கள வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண நினைக்கிறது, அந்த சொத்தை அபகரிக்க நினைக்கிறது ஒரு நம்பியார் காலத்து கதை தான். ஆனால் அந்த கதைக்குள்ளே மம்முட்டி மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே, ஒரு நல்ல ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை வடிவமைக்கிறது, இது மூலமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த படத்தை. ஏன் இந்த படத்தை அங்கே இவ்வளோ கொண்டாடுறாங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த ஏன் பிரேமம் படத்தில் அந்த வருஷத்தை ராஜமாணிக்கம் படம் ரிலீஸ் ஆன வருஷம் அப்படின்னே போட்டிருக்காங்கிறது தெரியும். ஆனால் அங்கே அந்த டைட்டில் கார்டு போகிறப்ப பின்னாடி ஒரு டைலாக் வரும். அந்த டைலாக் ராஜமாணிக்கம் படத்தில் இருக்கிற டைலாக்.